ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அத்தான்டிக் ஸ்டைலில் இன்னா பையன் சால்னா. இந்த சால்னாவை நம்ம மட்டன் எலும்பு, மட்டன் அது மட்டும் இல்லாமல் இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸ், மாங்காய் எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டம்ளர் அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம எந்த டம்ளரில் துவரம்பருப்பு எடுத்திருக்கோமோ அதே டம்ளரில் ஒரு அரை டம்ளர் கடலைப்பருப்பையும் எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டையுமே ஒரு 3-4 டைம் நல்லா கழிஞ்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நான் இன்றைக்கி ஒரு மட்டன் ஒரு 400 கிராம், எலும்பு, கொழுப்பு, மட்டன் பீசஸ் இது மூணுமே சேர்த்து ஒரு 400 கிராம் வாங்கியிருக்கேன். இது 400 கிராம் மட்டனையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் பீசஸ் அதிகமாக இருக்கணும்னு கிடையாதுங்க. எலும்பு நிறைய இருக்கணும், கொழுப்பு நிறைய இருக்கணும். இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், நிறைய தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 15 விசில் விட்டுடலாம். 15 விசில் விட்டால் தான் மட்டன் எலும்பு நல்லா கரையிற அளவு வேகும். மசாலாவுக்கு இந்த அளவு இஞ்சி, பூண்டு, 4 பட்டை, இந்த மாதிரி ஒரு 10 கிராம்பை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த பக்கம் 150 கிராம் அளவு சின்ன வெங்காயம் முறித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை தட்டி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டாங்க. நம்ம திப்பியாக தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் சின்ன வெங்காயத்தை. வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு 1/4 சொரக்காய், ஒரு அரை வாழைக்காய், குட்டி குட்டியாக இருக்கிறதுனால மாங்காய் 3 எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய மாங்காவாக இருந்தால் ஒரே ஒரு மாங்காய் எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு 2, 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், 3 தக்காளி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த குழம்புக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி தான் ஆட் பண்ணுவாங்க. இப்போ 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கூடவே 2.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு போட்டு அரைச்சோம் இல்லையா, அது பாருங்கள் இந்த அளவு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சின்ன வெங்காயத்தையும் தட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, தக்காளி, மாங்காய் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வாழைக்காய், கத்திரிக்காய், சொரக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையுமே கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டேங்க. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் தேவையான அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு கண்டிப்பாக கடலெண்ணெய் தான் ஆட் பண்ணணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த குழம்புக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யும்போது தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ பார்த்து கவனமாக செய்யுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவு இந்த வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணிவிட்டு மசாலா பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மூணையுமே இப்போ நம்ம ஆட் பண்ண 3 பொருளையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, புதினா, கொத்தமல்லி தழை இது 3ஐயும் ஆட் பண்ணிடலாங்க. தக்காளியெல்லாம் தோல் தனியாக வர அளவு நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். அந்தளவு வதங்கணும், அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதே மாதிரி இந்த குழம்புக்கு அதிகமாக தக்காளி தேவையில்லைங்க. நான் சின்னதாக மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி ஆட் பண்ணேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளியே நமக்கு போதும். ஸோ குட்டி குட்டியாக 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிட்டேன். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் பச்சை வாசம் போகிற அளவு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா இந்த அளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. காயெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மசாலா கூட ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் விட்டால் காயெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துடும். பாருங்கள், இந்த அளவு காயெல்லாம் நல்லா மூழ்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. காய் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இது ஒரு பக்கம் வேகட்டும். நம்ம பருப்பு, எலும்பு, கறியெலாம் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள். நான் ஒரு 15 விசில் விட்டேன். ஏன்னா எலும்புலாம் நல்லா சாஃப்டாக வேகணும் இல்லையா, ஸோ அதனால் ஒரு 15 விசில் விட்டதுனால எலும்பு, கறி எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. பருப்பும் பாருங்கள் நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ நம்ம காயெலாம் வேக வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள். உருளைக்கிழங்கு, மாங்காய், கத்திரிக்காய், சொரக்காய் எல்லாமே 3/4% வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த பருப்பு, கறி வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் விட்டுறலாம். குழம்பு வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போ வந்து குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணியாக இருக்குது. ஒரு 1/4 மணி நேரத்தில் பாருங்கள் நல்லா ஒரு கெட்டியான திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நம்ம இந்த மாதிரி லிட் போட்டு ஒரு 15 to 20 நிமிஷம் விட்டால் போதுங்க. குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா திக்காகவே வந்துடும். பாருங்கள் ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் குழம்பு வந்து பாருங்கள் எந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு நம்ம அந்த பருப்பும் மட்டன் எலும்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம். அவ்வளோதாங்க, கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான இன்னாம்பையன் சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த குழம்பு முக்கியமாக நம்ம வந்து நெய்ச்சோறு இருக்கு இல்லையா, அதுக்கு தான் ஊற்றி சாப்பிடுவாங்க. சாதாரண வெள்ளை சாப்பாடுகளுக்கு ஊற்றி சாப்பிட மாட்டாங்கங்க. நெய்ச்சோறு இல்லைன்னா பாசிப்பருப்பில் கிச்சடி பண்ணுவாங்க, மஞ்சச்சோறுன்னு சொல்லுவாங்க, அது கூட ஊற்றி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நெய் சோறு குக்கர்லேயே ஈஸியாக செய்யலாம். இப்போ ஒரு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா பாதி கடலெண்ணெய் பாதி நெய் ஆட் பண்ணிட்டேன். நல்லா சூடானதுக்கப்புறம் 4 பட்டை 4 ஏலக்காய் 4 கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சாதத்துக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும்தான் நிறைய ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் 4 to 5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இது கூட சாப்பாட்டுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா புதினா கொத்தமல்லி தழை எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து 3 டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்தேன். 3 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 9 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணணும். ஏன்னா வந்து இந்த பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் தண்ணி இழுக்கும். ஸோ வந்துட்டு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ 6 டம்ளர்னால் நம்ம 9 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும். அந்தளவு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி இந்த அளவு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை வந்து நல்லா கழிஞ்சிட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா உப்பெல்லாம் இருக்கான்னு நல்லா மிக்ஸ் பண்ணி செக் பண்ணிவிட்டு லிட் போட்டு மூடி விட்டு ஒரு 2 விசில் விட்டால் பாஸ்மதி ரைஸ் ரொம்ப சூப்பராக குக் ஆகிருங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட குலையாது, நல்லா உதிரியாக வரும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு 2 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவு சாதம் வந்து சூப்பராக குக் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்ல உதிரியாக கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸில் செய்கிறத விட சீரக சம்பாவில் நான் சொன்ன தண்ணி அளவு மெஷர்மெண்ட் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இன்னாம்பையன் சால்னா வந்து பார்த்திங்கன்னா சீரக சம்பா ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. என்கிட்ட சீரக சம்பா இல்லாததுனால தான் பாஸ்மதியில் செஞ்சேன். நீங்கள் சீரக சம்பாவில் செஞ்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. இதை வந்து கல்யாணத்துக்கு ஃபெஸ்டிவல் வீட்டிலலாம் செய்வாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கேட்டு தான் நான் இந்த ரெசிபியே செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நிறைய ரெசிபி வந்து நான் கேட்டு வச்சுருக்கேங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் சிம்பிளி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே ஒன்று விடாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.